நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பேட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாங்களா? நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேடால மட்டும்தான் இன்னைக்கு நீர் கட்டி, கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு அது தெரியல, நம்ம அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதுக்கு சொல்யூஷன் என்ன, வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு தெரியல. ஆல்டர்னேட்டிவா போகணும்னா திரும்பவும் பழைய காலம் மாதிரி துணிக்கே மாறணும். இன்னைக்கு துணியை வச்சு நம்ம யூஸ் பண்ற ஒரு பொசிஷன்ல நம்ம இன்னைக்கு கல்ச்சர் இல்ல. அதனால நம்ம பேடுக்கு மாறணும். ஆனா இந்த பேடுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் ஒரு லேடிஸ்க்கு ஒயிட் டிசார்ஜ்ங்கிறது ஒண்ணு வர ஆரம்பிச்சது. டாக்டர் கிட்ட போய் நிக்கிறோம். டாக்டர் கிட்ட போய் நின்னா என்ன ஒயிட் டிசார்ஜ், அதெல்லாம் காமன். லேடிஸ் இருக்காங்க, இருக்க பிராங்கா தான் பேசுறேன். யாருமே ஐயோ இல்லாத விஷயத்தை இந்த அம்மா பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கிறதா பிராங்கா பேசுறேன். வீட்டுல ஜென்ஸ் எத்தனையோ பேர் லேடிஸ கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு என்னைக்கும் தீர்வு கொடுக்கறதில்ல. போனா அன்னைக்கு 4 நாளைக்கு ஒரு தீர்வு இருக்கும். திரும்பவும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா திரும்பவும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும். நீர் கட்டி, இன்னைக்கு கேன்சர், யூட்ரஸ் கேன்சர்ன்றது இன்னைக்கு அதிகப்படியா ஆயிட்டு இருக்குது. காரணம் இந்த பேடு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேட் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூர் காட்டன் எல்லாம் கிடையாதுங்க. ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பேப்பர் தான் இதுக்குள்ளார இருக்கு.